அவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி, இன்றனக்காரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திரு நனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாளி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராணகதி உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு பலரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழி அம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவிடித்தாமரைகளை மனமொழி மெகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவிடித்தாமரைகளை மனமொழி மெகளாலே வணங்கி இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவிடித்தாமரைகளையும் மனமொழி மெகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுகளை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் நேற்றைய வகுப்பில் சிவப்பிரகாசத்தினுடைய 60வது பாடலாகிய காரிய கேவலம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை சிந்தித்தோம். என்ன ஒன்று இல்லாத அதீதம் எய்திய துரியத்து ஒன்று நன்னியிடும் என்கின்ற அந்த பாடலிலே காரிய கேவலத்தினுடைய இயல்பு எத்தகைத்து என்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த காரிய கேவலம் இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே ஏனைய காரிய சகலம் காரிய சுத்தம் என்று சொல்லக்கூடிய 2 அவத்தைகளுடைய இயல்பு எத்தகைத்து என்கின்ற அந்த வினாவிற்கு விடையாக அடுத்த பாடல் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. பாடல் எண் 61 காரிய சகலம் காரிய சுத்தம். பாடல் பாருங்க. இவ்வகை அவத்தை தன்னில் எய்திடும் கரணம் எல்லாம் மெய்வகை இடத்தில் உற்று மேவுமா கண்டு மிக்க பொய்வகை பவமகற்ற புரிந்திடில் அருளால் ஆங்கே ஐவகை அவத்தை உய்க்கும் அறிவினால் அறிந்து கொள்ளே. மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். இவ்வகை அவத்தை தன்னில் எய்திடும் கரணம் எல்லாம் மெய்வகை இடத்தில் உற்று மேவுமா கண்டு மிக்க பொய்வகை பவமகற்ற புரிந்திடில் அருளால் ஆங்கே ஐவகை அவத்தை உய்க்கும் அறிவினால் கண்டுகொள்ளே. கொழு தத்துவ சமூகம் தன்னில் ஐந்தவத்தையும் சுத்தமாம் ஐந்தவத்தையும் சொன்னது. அதாவது தத்துவங்களாகிய சமூகம் கூட்டம், தத்துவ கூட்டம், அதில் ஐந்தவத்தை இங்கே எழுதுங்க. நனவு அதாவது சகலம் என்று சொல்லக்கூடிய ஐந்தவத்தையும் சுத்தமாம் ஐந்தவத்தையும் சுத்தவத்தையும் ஆகிய 2 அவத்தைகளை இந்த பாடல் 61வது பாடல் நமக்கு காட்டுகிறது என்று கொழு செய்து காட்டுகிறார். பாடலுடைய கருத்து பாருங்க.
இவ்வகை அவத்தை தன்னில். இவ்வகை அவத்தை தன்னில் எவ்வகை? மேலே 60வது பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்ற கேவல சாக்கரம் முதலாக கேவல துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான அவத்தைகளிலே அந்த பாடல் எப்படி அமையப்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், கீழே துரியாதீதத்திலிருந்து சாக்கர வரைக்கும் பாடல் அப்படி தானே இருக்குது. என்ன ஒன்று இல்லாத அதீதம் எய்திய துரியத்து ஒன்று நன்னியிடும் சுளுத்தி தண்ணில் நயந்துள்ளது ஒன்று கனவு தண்ணில் ஆறேலாம் சாக்கரத்தின்கண் அஞ்சாராய கருவிதானே என்று நமக்கு அந்த கீழிருந்து மேலை நோக்கி சொல்லுகிறார். எனவே அந்த மேலாளவத்தை என்று சொல்லக்கூடிய நிலையில் இந்த புருடனாகிய ஆன்மா கருவிகளோடு ஒன்றொன்றாக கூடி அந்த அரசன் தனது முழு பரிவாரங்களோடு கூடி நிற்பது போன்று அப்படிப்பட்ட அவத்தையிலே இவ்வகை மேலே சொன்ன அந்த கேவல அவத்தையில் என்ன அவத்தைங்க? மேலாளவத்தை. மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொன்றாக மேலாக ஏறி வந்து எய்திடும் கரணம் எல்லாம் கரணங்களெல்லாம் எய்துமாறு இதில் நமக்கு கருவிகளுடைய எண்ணிக்கை 96 என்று சொல்லக்கூடியது. 96 கருவிகள். ஏன்னா நமக்கு தத்துவங்கள் 36, தாத்வீகங்கள் 60 ஆகக்கூடி நமக்கு எத்தனைங்க? 96. நம்ம ஏற்கனவே பார்த்ததில் இந்த புருவ நடு என்று சொல்லக்கூடிய இந்த கேவல சாக்கரத்தில் கருவி எத்தனை சொன்னோம்? 35 கருவி. அதோடு எதனை செஞ்சிக்கணும்? 11 கருவியை கூட்டிக்கணும். 11 கருவி எது? வித்யா தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 6. ஏன்னா புருடன் வந்துருச்சு, புருடன் கணக்கில் வந்துருச்சு. புருடன் நீங்களாக வித்யா தத்துவங்கள் 6, சுத்த தத்துவங்களாகிய சிவ தத்துவங்கள் 5. ஆக இந்த 11 எதோடு இருக்குது? புருடன்னு சொல்லும் போத புருடனோடவே என்னென்ன இருக்குது? இந்த 11 கருவி இருக்குது. அப்போ 35 கூட்டல் 11 அப்போ எவ்வளோ ஆச்சு? 46 கருவி. 46 கருவி. நமக்கு சொல்கிறது இப்போ எத்தனை? 96 கருவி. மொத்தமாக சொல்லக்கூடிய கருவி தத்துவங்களும் தாத்வீகங்களும் கூடி கணக்கு எத்தனை? 96. இந்த 96ல் இப்போ நம்ம கணக்கு எத்தனை வந்திருக்கு? 46 கருவி தான் கணக்கு வந்திருக்கு. ஏனைய கருவிகள் எவ்வளவு? 50 கருவிகள். 50 கருவிகள். இந்த 50 கருவிகளில் நமக்கு சில கருவிகள் மாற்றங்கள் இல்லாது இருக்கும். அவற்றுக்கு அவத்தை நிலை இல்லை. அவத்தை நிலை தாத்வீகங்களில் பலவற்றிற்கு என்ன கிடையாது? அந்த அவத்தை வேறுபாடு இல்லை. அது எப்பவுமே இருக்கும். அது ஒன்றும் மாறுபாடு இல்லாமல் இருக்கும். அதனால் அதை என்ன செய்கிறதில்ல? கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அப்போ எஞ்சி நிற்கின்ற கருவிகள். அப்போது இந்த 46 கருவிகளோடு ஏனைய மாறுபாடு இல்லாத கருவிகளையும் நீங்கள் அங்கே வச்சுக்கணும். எங்கே? கேவலவத்திலையும் அது இருக்கும். கேவலவத்திலையும் அது இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வதில்லை? அதையெல்லாம் கணக்கில் வச்சுக்கிறதில்ல. காரணம் அது என்ன கிடையாது? அவத்தைப்படுவதில்லை. அந்த கருவிகள் அவத்தைப்படுவது இல்லை. எனவே அங்கே இந்த கருவிகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப நுட்பமாக ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கணும். அதில் எது அவத்தைப்படுகிறது, எது அவத்தைப்படுவதில்லை, இது அதாவது சகலத்தில் எது இருக்குது, கேவலத்தில் சகலத்தில் எது இருக்குது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்யணும். அதை பெரியவங்க தான் செய்யணும். நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஞானம் பத்தாது. அதனால் நம்ம என்ன வைத்துக்கொள்கிறோம்? அந்த அவத்தைப்படுகிற கருவிகள் எது என்கின்ற ஆராய்ச்சி நமக்கு வேண்டியதில்லை. அங்கே 35, இங்கே 96. அப்போது அதற்கும் இதற்கும் கருவிகளில் வேறுபாடு உண்டு. எதில்? கேவலத்தில் சாக்கரம், அப்புறம் சகலத்தில் சாக்கரம். போன பாட்டில் சொன்னது கேவலத்தில் சாக்கரம் நனவு, கேவலத்தில் நனவு சாக்கரம் ரெண்டு ஒன்று தான். அப்போது கீழிருந்து 1, 2, 3, 25, 35. இப்போ இங்கே வரும்போது கருவிகள் எத்தனை? 35 கருவி இருக்கும்போது இந்த புருவ நடுவிலே இப்போ புருவ நடுவு 3 அவத்தைக்கு இடம் உண்டு. புருவ நடுவிலேயே என்ன இருக்குது? 3 அவத்தை உண்டு. என்ன அவத்தை? கேவலத்தில் சாக்கரம் என்று சொல்லக்கூடிய அவத்தைக்குரிய இடமும் புருவ நடு தான். அடுத்தது சகலம் என்று சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய 5 அவத்தைக்கும் இதுதான் இடம். 5 அவத்தையில் எது? சகலத்தில் சாக்கரம், சகலத்தில் சொப்பனம், சகலத்தில் சுளுத்தி, சகலத்தில் துரியம், சகலத்தில் துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய
சகல அவத்தைக்கு உரிய 5 அவத்தை, சகல அவத்தையும் 5, எப்படி கேவலத்தில் 5 இருக்கோ அதுபோல் சகலத்துலேயும் 5 உண்டு. இந்த 5க்கு உரிய இடம் எது? புருவ நடுதான், புருவ நடுதான். அப்புறம் சுத்தாவத்தை, சுத்தாவத்தை வருகிற போது நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம் அப்படின்னு அது மேலே ஏறி போகுது. அப்படி ஏறி போகிற போது நின்மல சாக்கரத்திற்குரிய இடமும் புருவ நடுதான். அப்போ இது மையப்புள்ளி. கீழே இறங்கணுன்னாலும் நாம் இப்போ சொல்கிறோமோ ஒரு பொதுவாக ஒரு ஊர் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் கீழே போகணுன்னாலும் அந்த ஊரை தொட்டு தான் போகணும், மேலே போகணுன்னாலும் அந்த ஊரை தொட்டு தான் போகணும். அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும்? ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கும். அதுபோல் இந்த புருவ நடு என்பது மிக முக்கியமான இடம். அறிவு விளக்கத்திற்கு, ஞான விளக்கத்திற்கு இன்றியமையாத இடம் எது? இந்த புருவத்தானம், லாடத்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த புருவ நடு மிக முக்கியமான இடம். எனவே கீழிருந்து மேலாள அவத்தையில், அதாவது கேவல அவத்தையில் மூலாதாரத்திலிருந்து துவங்கி இந்த கருவிகள் ஒவ்வொன்றாக கூடி இங்கே எங்கே வருகிறது? கேவல சாக்கரம், கேவலத்தில் நனவு, கேவலத்தில் நனவு என்கின்ற இந்த புருவ நடுவுக்கு வருகிற போது கருவிகள் எத்தனை? 35. இது எந்த பாட்டில்? போன பாட்டில் பார்த்தது. போன பாட்டில் கேவல அவத்தையில் நனவு நிலையில் கருவிகள் 35. சரி, இப்போ இந்த 35 கருவிகள் கூடியிருக்கிறதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது. அது என்னது? 96 கருவிகளும் கூடி நிற்பது. 96 கருவிகளும் கூடி நிற்பது. இதுக்கு என்ன பேர்? மாசகலம்னு பேர். மாசகலம்னு பேர். அதாவது நம்ம சொன்ன மாதிரி அடிக்கடி சொல்லியிருக்கோம், உணர்த்தியதை உணர்த்திய போதே உணர்த்தியவாறு உணர்கின்ற நிலை. அது என்னது? பக்குவம். இதுக்கு என்ன? அதாவது அறிவு செறிவாக விளங்கி நிற்கின்ற நேரம். அறிவு செறிவாக நிற்கின்ற நேரத்துக்கு என்ன பேர்? சகல நிலை. இது நீங்கள் உலக விடயங்களை அறிவதற்கும் ஞான விடயங்களை அறிவதற்கும் இதுதான் என்னது? ரொம்ப முக்கியமான இடம். நீ ஞான நூலை படிக்கிறோம், ஞான நூலை படிக்கிற போது நமக்கு எங்கே நிற்கணும்? இந்த புருவ நடுவில் உயிர் நிற்கணும். அப்புறம் மேலே போகிறது அது என்னது? அது நின்மலவத்தை, சுத்தவத்தை. சுத்தவத்தை அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ சகலாவத்தை மட்டும் பார்ப்போம். அடுத்து இந்த பாடலே சுத்தவத்தை வருது. எனவே இந்த புருவ நடுவில் உயிர் தங்கி நிற்கின்ற பொழுது, இப்போது 35 கருவி வரைக்கும் இருக்கிற புருவ நடுவை விட்டுருங்க, அது முடிஞ்சுது. அந்த சப்ஜெக்டு முடிஞ்சுது. என்னது? கேவலத்தில் நனவு, கேவலத்தில் நனவு. அடுத்தது இப்போ சகலத்தில். சகலம் என்று சொன்னால் இதற்கு நான் முதல்ல 5 இடம் பார்த்தோம். இங்கே புருவ நடு, கண்டம், இதயம், நாபி, மூலாதாரம் 5 இடம் பார்த்தோம். இது சாக்கரம், சொப்பனம் என்று 5க்கு பார்த்தோம். இப்போ சகல அவத்தை என்று சொல்லக்கூடிய இந்த 2வது அவத்தைக்கு 5 அவத்தைக்கு உரிய இடம் புருவ நடு தான். இங்கே என்ன கிடையாது? இட வேறுபாடு இல்லை, இட வேறுபாடு இல்லை. சகல அவத்தைக்குரிய அடிப்படை கோட்பாடுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சகல அவத்தைக்கு இட வேறுபாடு இல்லை. இது முதல் அதனுடைய நிலை. அடுத்தது கருவிகளில் வேறுபாடு இல்லை. 2வது எதில்? சகலத்தில், சகல அவத்தையில் 5 அவத்தையிலையுமே கருவிகளின் எண்ணிக்கை எத்தனை? 96. 5 அவத்தையிலுமே என்ன உண்டு? கருவிகளோட எண்ணிக்கை 96 தான். எனவே சகலத்தில் சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் இந்த 5க்கும் உரிய இடம் புருவ நடு. 5க்கும் உரிய கருவிகளின் எண்ணிக்கை 96. அப்புறம் எப்படி இது அவத்தைன்னு சொல்கிறது? இது அவத்தைன்னு எப்படி சொல்கிறது என்று சொன்னால், இதை இயக்குகின்ற இந்த 96 கருவிகளில் இந்த அந்தக்கரணங்களை இயக்கக்கூடிய வித்யா தத்துவங்களும் சுத்த தத்துவங்களும் அங்கே என்ன இருக்கும்? அதனுடைய சக்தி கருவி இருக்கும். ஏன்னா கருவியில் வேறுபாடு இல்லைன்னு சொல்லியாச்சு. 96 கருவிங்கிறதுனால கருவிகளில் வேறுபாடு இல்லை. ஆனால் அதை இயக்குகிற அதனுடைய ஆற்றலிலே வேறுபாடு உண்டு. அவை கூடுகிற போது 96 இயங்கும். முழுமையான 100% எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு 100% அதனுடைய முழுமையான செயல்திறன் என்பது 96 கருவிகளும் முழுமையாக இயங்குகிறதா என்னது? நனவு. அது என்ன நனவு?
சகலத்தில் நனவு. சாக்கரம் எதில்? சகலத்தில் சாக்கரம். நனவு என்று சொல்லக்கூடிய நிலையில் 96 கருவிகளும் இயங்கி கொண்டிருக்கும். 96 கருவிகளும் இயங்கி கொண்டிருக்கும். இந்த கருவிகளை இயக்கக்கூடிய வித்யா தத்துவங்கள் எத்தனை? 7. அந்த 7ம் தனக்குரிய வேலையை முழுசாக செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு தத்துவம் தனக்கு கீழே இருக்கிற கருவிகளை இயக்குகிறது. அடுத்தது அந்த வித்யா தத்துவங்களை இயக்கக்கூடிய சுத்த தத்துவங்கள் என்ன செய்து கொண்டு இருக்குது? 5 இயங்கி கொண்டிருக்கிறது. 5 இயங்கி கொண்டிருக்குது. எனவே 5 சுத்த தத்துவங்கள் 7 வித்யா தத்துவங்களை இயக்க 7 வித்யா தத்துவங்களை இயக்க 7 வித்யா தத்துவங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்தக்கரணங்களை இயக்க அந்தக்கரணங்கள் ஆன்மாவை செலுத்தி கொண்டிருக்கின்ற நிலைக்கு தான் என்ன பேர்? சகலத்தில் சாக்கிரம். சகலத்தில் சாக்கிரம். 96 கருவிகளும் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலை. இந்த நிலையில் நம்ம அறிவு எப்படி விளங்கும்னு கேட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு விளங்கும். அப்படி எதை கேட்டாலும் உடனே கப்புன்னு பிடிச்சிக்கிறோன்னு சொல்கிறோமா இல்லையா? அதுபோல் அந்த அறிவு முழுமையான தெளிந்த நிலையில், சாத்வீகத்தில் மிக தெளிந்த நிலையில் இருப்பது தான் இந்த நிலை. எனவே எய்திடும் கரணம் எல்லாம்னர். எல்லா கரணங்களும் முழுமையாக தன்னுடைய செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கின்ற நிலை. அது எங்கே? மெய்வகை இடத்தில் உற்று. மெய்வகை இடத்துள் உற்று மேவுமாறு கண்டு. அதாவது அவற்றினால் இந்த நுகர்ச்சியை இந்த ஆன்மா உணர்ந்து கொண்டிருக்கும். எங்கே? மெய்வகை என்பது அதற்குரிய இடங்கள், அந்தந்த அவத்திக்குரிய இடங்களிலே அது நின்று கொண்டு. இங்கே என்ன இது? புருவநடு தான். இங்கே அவத்திக்குரிய இடம் புருவநடு தான். இன்னொன்று மெய்வகை என்கின்ற சொல்ல நம்ம இரட்டுறம் ஒழிந்து கொள்ளலாம். மெய்வகை என்பது அதற்குரிய லாடதானம் என்கின்ற ஒரு பொருள் உண்டு. இன்னொன்று மெய் விளங்குதற்குரிய இடம். மெய் விளங்குதற்குரிய இடம் அது என்னது? புருவநடு தான். ஆன்மா புருவநடுவில் நின்று ஒரு விடயத்தை நுகர்கிறது என்று சொன்னால் தெளிவாக உணரும்னு சொன்னால் உலக விடயத்தை உணரும் போது எப்படியே உணரும்? அது தெளிவானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த போகத்துக்கு உரிய வகையில் தெளிவாக உணரும். ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மை கிடையாது. ஏன்னா அதெல்லாம் என்னது? அதெல்லாம் பிறப்புக்குரியது தான். அதெல்லாம் மாயாகாரியந்தான். கருவினால் அறிஞ்சாவே மாயாகாரியந்தான். அப்போது அந்த போகத்தை உரிய வகையில் அறியும், அவ்வளோதான். மெய்யை அறியாது. மெய்யினா எதை அறியணும்? சிவத்தை அறியணும். சிவத்தை அறிஞ்சால் தான் மெய்யை அறிவதாக பொருள். இந்த கருவிகள் மெய்யை காட்டாது. அப்போ என்ன காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளதை காட்டும். உலக விடயங்களை நுகர்வதற்குரிய வகையில் ஐயந்திருவி இல்லாமல் காட்டும். எனவே அப்படி இதை என்ன செய்யும்? பொருந்து அதனுடைய அந்த நுகர்ச்சியை கண்டு என்ன ஆகும்? மிக்க பொய்வகை. இதுவரைக்கும் சகல நிலைங்க. சகல நிலை. இப்போ சகல நிலையில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். இப்போ சகலத்தில் 96 கருவி இருந்தால் என்னது? சாக்கரம்னு பேர். அடுத்தது சகலத்தில் சொப்பனம். சகலத்தில் சாக்கரம் என்பது இடம் லாடதானம், கருவி 96, வித்யா தத்துவங்கள் முழுமையாக இருக்கும், சுத்த தத்துவங்கள் முழுமையாக இருக்கும். 5 சுத்த தத்துவம் எது? நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்தவித்தை என்ற 5 இயங்கி கொண்டிருக்கும். வித்யா தத்துவங்களில் 7ம் இயங்கி கொண்டிருக்கும். இது என்னது? சாக்கரம்னு பேர். இதற்கு பேர் சாக்கரம்னு பேர். சரி, அடுத்தது வந்தீங்கன்னா என்னது? சொப்பனம். எதில்? லாடதானத்தில். சகலத்தில் சொப்பனம், கனவு. சகலத்தில் கனவு நிலை. இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவிகள் என்னது? 96 கருவிகள். 96. இடம் எது? புருவநடு. இப்போ கருவிகள் எத்தனைனா 96. ஆனால் அதில் சக்தி மடங்கி நிற்கின்ற கருவிகள் அப்படின்னு சொன்னால் சுத்த தத்துவத்தில் சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய கருவி மடங்கி நிற்கும். சுத்த தத்துவத்தில் சுத்த வித்தை என்கின்ற கருவி மடங்கி நிற்கும். இப்போது இந்த கருவிகள் இயங்குகிற முறை ஏற்கனவே உங்களுக்கு பாடத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு அதை முதல்ல அந்த பட்டியல் பார்த்து கொள்ளுங்கள். அதை நடத்திட்டு இது நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போது
இந்த கருவிகள் இயங்கக்கூடிய நிலையில் நாம் பார்க்குறோம். முதல்ல 5 கருவி இருக்கா இல்லைங்களா? எது? நாதம், விந்து. அந்த பட்டியல் மூல ஏற்கனவே உங்களுக்கு வகுப்பில் சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை நீங்கள் அதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். அதாவது நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்தவித்தை என்று 5 வரிசையாக 5 கருவிகள். இந்த 5 கருவிகளில் நமக்கு இங்கே சொல்லக்கூடிய கருவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பட்டியலில் வித்யா தத்துவங்கள் எதுங்க? இங்கே முதல்ல நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்தவித்தை. இதில் சிவதத்துவம் சிவதத்துவம் எதை இயக்குகிறது என்று சொன்னால் மாயையை இயக்குகிறது. எதில்? வித்யா தத்துவத்தில் இருக்கக்கூடிய மாயையை இதில் சின்ன பாடபேதம் இருக்குது. உரையாசிரியர்களிடையே ஒரு பாடபேதம் இருக்குது. இது அடியேன் படித்த நூலில் இருக்கிற செய்தியை சொல்கிறேன். சில நூல்களில் இதில் சிறு பாடபேதம் இருக்குது. பெரும்பான்மை ஒத்து வருது. சில இடங்களில் சிறு வேறுபாடு இருக்குது. அதை அவர்கள் தக்கவாறு வைத்து கொள்ளுங்க. இப்போ நான் அடியேன் பார்த்த நூலில் இருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது சிவதத்துவம் எதை இயக்குகிறது? மாயையை இயக்குகிறது. மாயையை இயக்குகிறது. சக்தி தத்துவம் காலம், நியதி, கலை. இந்த 3ஐயும் இயக்குகிறது. வித்யா தத்துவத்தில் காலம், நியதி, கலை. அடுத்து இருக்கக்கூடிய சதாசிவ தத்துவம் இதில் இருக்கக்கூடிய புருட தத்துவத்தை இயக்கி மூலப்பிரகிருதியை நுகரச் செய்கிறது. மூலப்பிரகிருதியை நுகரச் செய்கிறது. இது சதாசிவ தத்துவத்தினுடைய செயல். அடுத்தது இருக்கக்கூடியது என்னது? மகேஸ்வர தத்துவம். இந்த மகேஸ்வர தத்துவம் என்ன செய்கிறது என்று சொன்னீங்கன்னா, அராகம், வித்யா தத்துவத்தில் இருக்கக்கூடிய அராக தத்துவத்தை இயக்குகிறது. அடுத்தது சுத்த வித்தை எதை இயக்குகிறது? இங்கே வித்தை தத்துவத்தை இயக்குகிறது. இப்போ வரிசையாக பாருங்கள். நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. இங்கே மாயை, 2வது கால, நியதி, கலை, 3வது புருடனோடு மூலப்பிரகிருதியோட நுகர்ச்சி, அடுத்தது அராகம், அடுத்தது வித்தை. இவற்றை இயக்குகிறது. அப்படியே அடுத்தது அந்த கரணங்கள். அடுத்து இவை இந்த கலை, இந்த வித்யா தத்துவங்கள் எதை இயக்குகிறது? அந்த கரணங்களை இயக்குகிறது. அந்த கரணங்களை இயக்குகிற போது எது எதை இயக்குகிறது என்று சொன்னால், முதல்ல இருக்கக்கூடிய மாயை, அந்த கரணங்கள் இருக்கக்கூடிய சித்தத்தை இயக்குகிறது. அடுத்தது கால, நியதி, கலை என்று சொல்லக்கூடிய இந்த 3ம் அகங்கார தத்துவத்தை, எது? அந்த கரணங்கள் இருக்கக்கூடிய அகங்கார தத்துவத்தை இயக்குகிறது. வித்தை புத்தியனை இயக்குகிறது. அராகம் மனதை இயக்குகிறது. இதில் சிறு பாடபேதம் உண்டு. சில நூல்களில் இந்த முறையில் கொஞ்சம் அந்த இயக்குகிற முறை மாறி இருக்கும். பொருத்தத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். எது சரியோ வைத்து கொள்ளலாம், ஒன்றும் குறை இல்லை. ஆனால் இயக்குகிற முறையில் இதுதான். ஏன்னா அந்த வகையில் இப்போது நமக்கு சகலத்தில் சொப்பனம் பார்க்குறோம். முதல்ல சகலத்தில் என்ன செஞ்சோம்? சாக்கரம் பார்த்தோம். சாக்கரத்தில் எல்லாத்தையும் இயக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இப்போ சொப்பனத்துக்கு வந்தால் இப்போ எது இயங்கலை? நாதம். இந்த 5 தத்துவங்களில், சுத்த தத்துவங்களில் சுத்த வித்தை இருக்கும், தத்துவம் இருக்கும், தொழில் இல்லை. தத்துவம் இருக்குது, அதனுடைய தொழில் இல்லை. அப்போது சுத்த வித்தை இயங்கலைன்னு சொன்னால் அது எதை இயக்குகிறது? வித்தை என்கிற தத்துவத்தை இயக்குகிறது. அப்போ வித்தை என்ன ஆகும்? இருக்கும், ஆனால் தொழில் செய்யாது. அப்போ இது என்ன செய்கிறது? இந்த வித்தை இயங்கலைன்னு சொன்னால் அடுத்தது வித்தை எதை செலுத்துகிறது? புத்தியை செலுத்துகிறது. அப்போ புத்தியினுடைய தொழில்பாடு அங்கே நிகழாது. என்னது? நிச்சயத்தல். ஒரு பொருளை நிச்சயிக்கிற தொழில் அங்கே நிகழாது. அப்போது இந்த 3 கருவிகள் இருந்தும் தொழில் செய்யாது இருக்கும். இது என்னது? சொப்பனம். இதுக்கு என்ன பேர்? சகலத்தில் கனவு நிலை. அடுத்தது இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குனா அடுத்தது என்னது? சொப்பனத்துக்கு அப்புறம் சுளுத்தியில் கருவிகள் எத்தனை? 96. இடம் லாடதானம். இப்போ எது இயங்காதுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே எது இயங்கலை? சுத்த வித்தை இயங்கலை. இப்போ அடுத்தது மகேஸ்வர தத்துவம் இயங்காது. இப்போ மகேஸ்வர தத்துவம் இயங்கலைன்னு சொன்னால் இந்த பட்டியல் நீங்கள் வச்சுக்கிட்டா தான் புரியும். பட்டியல் பக்கத்தில் எழுதி வைக்கணும். இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறது ஏதோ காற்றுல கணக்கு போடுற மாதிரி இருக்கும். அந்த பட்டியல் பக்கத்தில் வைத்து கொள்ளணும். எனவே இப்போ 2வது சுத்த தத்துவங்களில் 2வது இருக்கக்கூடிய
மகேஸ்வர தத்துவம் இருக்கும், ஆனால் இயங்காது, தொழில் செய்யாமல் இருக்குது. இப்போ மகேஸ்வரம் இயங்காததினாலே அது இயக்கக்கூடிய தத்துவம் எது? அராக தத்துவம். அது அராக தத்துவம். எனவே அராகமும் தொழில்படாது. அராகம் இயக்கக்கூடியது எது? அங்கே மனம் என்கின்ற தத்துவம். அராகம் இயக்குவது மனதை. எனவே அந்த மனம் என்பது இங்கே என்ன ஆகாது? தொழில்படாது நிற்கும். மனம் என்பது தொழில்படாது நிற்கும். இது என்னது? சொப்பனம்னு பேர். இது சொப்பனம்னு மன்னிக்கணும், சுளுத்தின்னு பேர். அடுத்தது என்னது? துரியம். துரியத்தில் எது இயங்காது? சதாசிவ தத்துவம் வரைக்கும் இயக்கம் இருக்காது. அப்போ சதாசிவமும் சதாசிவத்தால் செலுத்தப்படுகிற புருட தத்துவமும் புருட தத்துவத்தினால் இயக்கக்கூடிய அந்த கரணம் எதுவும் இல்லை. அப்போ மூலப்பிரகிருதியினுடைய நுகர்ச்சி, மூலப்பிரகிருதியினுடைய நுகர்ச்சி. இங்கே புருடனே இயங்கலைன்னா ஆன்மா எப்படி இயங்கும்னு ஒரு கேள்வி வைத்து பார்த்துக்குங்க. இதுக்கு விடை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சகல அவத்தியை சொல்லும் போதே பின்னாடி சொல்கிறாங்க, இது மிக மிக நுட்பமானது, மிக மிக நுட்பமானது. இதை நாம் அறிதல் என்பது எளியதல்ல. அதனால் இதை என்ன செய்கிறது? ரொம்ப விரிக்க மாட்டாங்க. இது அவரவர் அனுபவத்தில் காண்கன்னு சொல்லிடுவாங்க. அவரவர் அனுபவத்தில் காண்க என்று சொல்லுவாங்க. அதனால் இதை நாம் என்ன செய்கிறோம்? ரொம்ப நீங்கள் A to Z அனலைஸ் பண்ணி இதை பார்க்கறது என்பது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். காரணம், இது மிக மிக நுட்பமான அவத்தை. இந்த சகல அவத்தை என்பது, ஏன்னா ஒரே இடத்துல ஒரே கருவிகளோடு இந்த ஆன்மா அவத்தைப்படுகிறது. இந்த ஆன்மா அவத்தைப்படுகிறது. அப்போ இது அவத்தைப்படுதுங்கிறது அறிவதே ரொம்ப கஷ்டம். இந்த புருவ நடுவில் நின்று சகல அவத்தையை அவத்தைப்படுகிறது என்று அறிவதே சிரமம். அப்புறம் அது அவத்தைப்படுகிறதுன்னு அறிந்து அதன் பிறகு அதில் கருவிகளுடைய எண்ணிக்கை போன்றவற்றையெல்லாம் நம்ம கண்டுபிடிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அது அவத்தை என்கிற அளவில் இதை வைத்துக்கொள்ளுங்க. ரொம்ப நுட்பமாக இதுக்குள்ள ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. எனவே அடுத்தது 4வது இருக்கக்கூடியது துரியம். அடுத்தது அதே மாதிரி துரியத்தில் சக்தி தத்துவம் அடங்கும், காலநீதி கலை போன்றவையெல்லாம் அடங்கி நிற்கும். அடுத்து எங்கே போகும்? அது இயக்கக்கூடிய தத்துவமாகியது எது? அங்கே அகங்காரம். அகங்கார தத்துவத்தை அங்கே தொழில்பாடு இல்லாமல் இருக்கும். அது துரியாதீத நிலை. அது எல்லாம் எது? சிவதத்துவம் மட்டும் இருக்கும், மாயை இருக்கும், மாயை சித்தம், இவைகள் தொழில்பட்டு கொண்டு இருக்கும். இதனோடு கீழே இருக்கக்கூடிய தத்துவங்கள்லாம் இருக்கும். தொழில்பாட்டு நிலை இப்படி இருக்கும். அப்போ சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய இந்த அவத்தைகள், இந்த அவத்தைகள் இங்கே உண்டு. விரிவாக பின்னாடி இப்போ நம்ம பார்ப்போம். இதனுடைய விரிவு இந்த பாடல்லையே பார்க்க இருக்கிறோம். எனவே மெய்வகை இடத்தில் உற்று மேவுமா கண்டு, அப்படி கண்டு மிக்க பொய் வகை பவமகற்ற புரிந்திடில் அருளால். அருளால் அந்த குருநாதனது திருவருள் உபதேசத்தினாலே இந்த சகல அவத்தையில் இந்த ஆன்மா அந்த அனுபவத்தை பெற்று 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 பிறப்பில் பலவிதமான அனுபவங்களை பெற்ற காரணத்தினால், அதற்கு குருநாதனது குருவருள் வாய்க்கப்பெற்ற காரணத்தினாலே பொய் வகையான பவம் பிறப்பை அகற்றுவதற்கான சுத்த அவத்தை வாய்க்கும். சுத்த அவத்தை வாய்க்கும். சுத்த அவத்தை வாய்க்கணும்னா அதற்கு அடிப்படை என்ன இருக்கணும்? இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் போன்ற நிலைகள்லாம் வாய்த்து தவ முதிர்ந்து தவ முதிர்ச்சியினால் யார் வருவா? குருநாதர் வந்து அவர் உபதேசம் செய்வார். எனவே அருளால். அப்போ சுத்தவத்தைக்கு ஆதாரம் திருவருள், குருவருள். குருவருள் ஆதாரம். எனவே அந்த அருளினாலே ஆங்கே ஐவகை அவத்தை உய்க்கும். ஆங்கே என்னது? சுத்த அவத்தையிலே, சுத்த அவத்தையிலே ஐவகையான அவத்தைகள் உய்க்கும். அங்கேயும் 5 அவத்தை உண்டு. சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்கின்ற 5 அவத்தை உண்டு. அந்த 5 அவத்தை நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய 5 அவத்தைகள் உண்டு. 5 அவத்தைகள் உண்டு. அந்த இது போன்ற நிலைப்பாடுகளை அறிவினால் கண்டுகொள்ளே. அது என்னது? அறிவினால் என்பது குரு அருளினாலே. இங்கே அறிவு என்பது அறிவுனா திருவருள் தான். எனவே திருவருள் குருவருள் வழியாக நமக்கு உணர்த்த இந்த சுத்த அவத்தையினுடைய இயல்பை நீ அறிந்து கொள்வாயாக. ஏன்னா அனுபவமுடைய தேசிகன் வாயிலாக மட்டும்தான் நம்மால் எதை அறிய முடியும்? சுத்த அவத்தையினுடைய இலக்கணத்தை உள்ளதை உள்ளவாறு அறிய முடியும். மற்றவையெல்லாம் என்னாகும்? அது என்னது? இந்த காட்டு மாவை காட்டுவதற்காக வீட்டாமை காட்டுவது போல என்றெல்லாம் நாம் பார்க்குறோமா இல்லையா?
அப்போது மானை காட்டலைன்னா ஆட்டை காட்டலாம். மானையே காட்டணுன்னா அது யாரால் முடியும்? காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து அவங்க கையில் அனுபவம் வாய்ந்தவங்க காட்டுவாங்க. எனவே அது அந்த அறிவினாலே குருநாதனது திருவருள் வாய்க்க பெற்ற நிலையில் என்ன செய்யலாம்? இந்த ஞான அவத்தை என்று சொல்லக்கூடிய சுத்த அவத்தையை நாம் கண்டுகொள்ளலாம் என்று காட்டுகிறார். இப்போ இதற்கு மிக சரியான பாடல் எது? சிவஞான போதத்தில் 4ஆம் நூற்பால் இந்த அவத்தையை ரொம்ப அருமையாக காட்டுறார். அது பாருங்கள், 4ஆம் நூற்பால் 3வது அதிகரணத்தில் 2வது நூற்பா போன 60வது பாடலுக்கு நாம் என்ன செய்தோம்? ஒன்றனையா மூலத்து ஒன்றனையா மூலத்து உயிரணையும் நாபியனில் சென்றணையும் சித்தம் இதயத்து கண்டத்து வாக்காதி மெய்யாதி விட்டு மன்றையே நன்னுதல் வாக்காதி மெய்யாதி என்று சொல்லக்கூடிய அந்த 4ஆம் நூற்பாவினுடைய 3வது அதிகரணத்தினுடைய முதல் பாடல் நம்ம பார்த்து சிவஞான போதத்தில் கேவல அவத்தையை சொல்லக்கூடியது ஒரு பாடல். அதுபோல் 2வது பாடல் எப்படி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதே போல் எது? சகலமும் சுத்தமும். சகலமும் சுத்தத்துக்கும் ஒரே பாட்டு வச்சிருக்கிறார். இதில் எப்படி சகலமும் சுத்தம் வைத்திருக்கிறாரோ அதுபோல் அங்கேயும் அவர் வச்சிருக்கிற மாதிரி இவர் வச்சிருக்கிறார். அவர் வச்சிருக்கிற மாதிரி இவர் வைத்திருக்கிறார். அப்போ இதற்கு இணையான பாடல் அதுதான் 4ஆம் நூற்பால் 3வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 2வது நூற்பா. அதை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். லாடத்தே சாக்கிரத்தை எய்திய உள்ளம். அப்படியே இந்த பாட்டு அமைப்பு, இந்த பாட்டையும் பாருங்கள், அப்படியே பொருந்திருக்கும். எது? அந்த ஒன்றனையா மூலத்து உயிரணையும் நாபியனில் சென்றணையும் சித்தம் என்ன ஒன்று இல்லாத அதீதம் எய்திய துரியத்து ஒன்று நன்னியிடும் சுளுத்தி தன்னில் நயந்து உள்ளது ஒன்று பின்னும் கனவு தன்னில் ஆறேலாம் என்று அந்த வரிசையில் அப்படியே மேலால் அவத்தை சொன்னார். யார் சொன்ன மாதிரி? நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் எந்த முறையில் அந்த மேலால் அவத்தை சொன்னாரோ அதே முறையில் தான் சிவப்பிரகாசத்துலேயும் இருக்குது. என்ன ஒன்று இல்லாத அதீத துரியத்து சுளுத்தி கண்டம் புருவ நடு என்று அந்த வரிசையை மேலாளவத்தை சொன்னார். இவர் அதே மாதிரி வைத்திருக்கார். அடுத்த பாடல் பாருங்கள். லாடத்தே சாக்கரத்தை எய்திய உள்ளம். அந்த வரி பொருள் மாறாமல் அப்படியே இருக்குது. நீங்கள் அதை ரொம்ப நுட்பமாக பார்த்தா தெரியும் எப்படி தன்னுடைய முதல் நூல் ஆசிரியரை இவர் பேணி இருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். லாடத்தே சாக்கிரத்தை எய்திய உள்ளம். அதாவது அந்த பாடல் பாருங்கள், பாடலை முடிச்சுட்டு இந்த வகையிலே லாடத்தை எய்தியது. எந்த வகையில்? மேலாள் அவத்தையிலே வந்து இந்த புருவ நடுவாகிய சாக்கரத்தானத்தை எய்திய விடத்து நனவு என்று சொல்லக்கூடியது சகலத்தில் நனவு முதலாகிய அவத்தைகள் நிகழும் என்று காட்டுறார். அவத்தைகள் நிகழும் அப்படியே இங்கே இருக்க பாருங்கள். இதை நீங்கள் யார்? சிவப்பிரகாசில் வந்து இவ்வகை அவத்தை தன்னில் எய்திடும். மேலே சொன்ன பாடலுடைய தொடர்ச்சியில் மேலே வந்த அந்த ஆன்மா புருவ நடுவிலே சகல அவத்தைப்படும். சகல அவத்தை படும். பாட்டு ரெண்டையும் அப்படியே வச்சிங்கன்னா பொருள் மாறாமல் சொல் மட்டும்தான் மாறி இருக்கும், கருத்து அப்படியே மாறாது. அப்படியே வரிக்கு வரி அப்படியே நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். அப்போது லாடத்தே சாக்கிரத்தை எய்திய உள்ளம் என்ன ஆகும்? லாடத்தே ஐந்தவத்தை எய்தும். இங்கே வந்து இங்கேயே அஞ்சவத்தை, இங்கிருந்து அஞ்சவத்தை அடைஞ்சு வந்தது இங்கேயே அஞ்சவத்தை அடையும். எந்த தானத்தில்? புருவ நடுவிலேயே சகலத்திலே இருக்கக்கூடிய 5 அவத்தைகளையும் இந்த ஆன்மா அடையும். லாடத்தை ஐந்தவத்தை எய்தும். லாடத்தே அந்த லாடதானத்திலே அவ்வவ் இந்திரியத்து அத்துறைகள் கண்டு அந்த லாடதானத்திலே என்னாகும்? அவ்வவ் இந்திரியத்து அது அதற்கு உரிய கருவிகளின் வாயிலாக அந்தந்த புலன்களை நுகரும். எப்படி? இந்த புருவ நடுவில் இருக்கும் போல இதற்கு அறிவு நிகழ்கிறது. எப்படி நிகழ்கிறது? ஞானேந்திரியங்களின் வாயிலாக ஆன்மாவுக்கு அறிவு நிகழ்கிறது. எப்படி? காது வழியாக ஒரு செய்தியை கேட்குது, இது ஒரு அறிவு விளக்கம். அடுத்தது என்ன செய்யுது? பரிசத்தின் வாயிலாக ஒரு நுகர்ச்சி, அடுத்து மூக்கின் வாயிலாக ஒரு நுகர்ச்சி, நாக்கின் வாயிலாக ஒரு நுகர்ச்சி. எனவே இந்த 5 ஞானேந்திரியங்களின் வாயிலாக 5 வகையான விடயங்களை இந்த ஆன்மா நுகர்ந்து கொண்டிருக்கும்
எங்கே நுகரும்? லாடதானத்தில் இருந்து நுகரும். லாடதானத்திலிருந்து நுகரும். எப்படி நுகரும் அப்படின்னு சொன்னால் ஒன்றொன்றாய் நுகரும். ஒரே நேரத்தில் 5 நுகராது. அதனால் அவ்வளவு இந்திரியங்கள், அப்போ ஒரு இந்திரியம் ஒரு புலனைத்தான் அறியும். இந்த இந்திரியம் இன்னொரு புலனை அறியாது. இன்னொரு புலனை அறியாது. ஆன்மா ஒரு புலனைத்தான் அறியும், இன்னொரு புலனை அறியாது. இதை அறியும் போது அதை அறியாது, அதை அறிஞ்சால் இதை அறியாது. அப்போ அவ்வளவு இந்திரியத்து அந்தந்த இந்திரியங்களில் அந்தந்த துறைகளை கண்டு, இங்கே துறை என்பது புலன், துறை என்பது புலன். அந்தந்த இந்திரியங்களுக்கு உரிய அந்தந்த புலன்களைத்தான் அறியுமே அன்றி மாறி அறியாது, மாறி அறியாது. எனவே அந்தந்த துறைகளை கண்டு அது என்னாகும்? அது, இந்த அது என்று சொல்லி எப்படி வைக்கணும்னா அதுவே என்று கொள்கைங்கிறார். அது என்று சொல்ல இன்னொரு முறை சொல்லிக்க, அடுக்கு தொடராய் அமைக்கங்கிறார். ஏன்னா அதுவாய், அப்போ அறியும் போது எப்படி அறியும்? அதுவாய் அறியும், அதை அறியும், அதன் வழியாய் அறியும், அதுவாய் அறியும், அதை ஒன்றை மட்டுமே அறியும், வேறதான் அறியாது. அப்போது அதுக்கு பேர் தான் என்னது? சாக்கரம்னு பேர். அந்த நனவு நிலையில் இந்த ஆன்மா 5 ஞானேந்திரியங்களின் வாயிலாக 5 புலன்களில் ஏதாவது ஒன்றை பற்றி அறியும். எனவே சரி அறிஞ்சுதே, அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்னா என்ன செய்யும்? அப்படியெல்லாம் கேட்காது, அப்படியெல்லாம் பார்க்காது, அப்படியெல்லாம் சுவைக்காது, அப்படியெல்லாம் பரிசிக்காது. ஏன்னா அவ்வவற்றின் நீங்கள் அது என்ன செய்யும்? அது அறிகிற போதே அதிலிருந்து நீங்கிரும். கேட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பரிசத்துக்கு போகும், திடீர்னு கண்ணுக்கு போகும், திடீர்னு அடுத்த இந்த புலன்களோடு இது என்ன செய்யும்? மிக மிக விரைவாக மாறி 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 பற்றும். இது நம்மால் நீங்கள் இதை அறிவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எந்த வேலையும் செய்யாமல் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்கள் அறிவு எங்கெங்கே போகுது நீங்கள் அதை துரத்துங்க. நீங்கள் ஒன்றுமே அதை போக்கில் விட்டுருங்க. ஒரு அப்படியே மனசில் ஒரு குறிப்பு மட்டும் எடுத்துக்கங்க. ஒரு அரை மணி நேரம் ரொம்ப ஜாஸ்தி, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கங்க. 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த அறிவு எதை நினைக்கிறதுங்கிறது மட்டும் குறிப்பெடுத்துக்கிட்டே வாங்க. குறிப்பெடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதற்கு எந்த விதமான ரிலேட்டிவிட்டியும் நீங்கள் சொல்லவே முடியாது. இது இந்த முதல் அறிந்ததற்கும் இரண்டாவது அறிகிறதற்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படின்னா எந்த சம்பந்தமும் இருக்காது, எந்த சம்பந்தமுமே இருக்காது. எங்கேயோ போகும். இதுக்கு உதாரணம் கூட சொல்ல முடியாது. இது இப்படித்தான் உதாரணம் கூட சொல்ல முடியாது. அப்போது அந்த விடயங்களிலே இந்த நனவு நிலையில் இது என்ன செய்யும்? நினைப்பதும் மறப்பதும், நினைப்பதும் மறப்பதும். ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கும், அதை அப்படியே மறந்துடும். இன்னொன்று எங்கேயோ சம்மந்தம் இல்லாமல் எதையோ ஒன்றை நினைக்கும். அங்கேருந்து திருப்பி அப்படியே ஜம்ப் ஆகி இன்னும் எங்கேயோ போகும். இப்படி இது என்ன செய்யும்? அவ்வவற்றின் நீங்கள் நான் சொல்கிறது மனம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கண்ணை மூடிட்டு நீங்கள் ஞானேந்திரியத்தில் அறிவு மட்டும் தொழில் போட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் விழித்த நிலையில் பாருங்கள். நம்ம அப்படியே உட்காந்துருப்போம், ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்போம், பார்த்துட்டு இருக்க எங்கள் அறிவு வேறு எங்கேயாவது போகும். கேட்டுக்கிட்டு இருக்க அறிவு எங்கேயோ போகும். நல்ல குழுன்னு ஸ்பரிசத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கும்போது வேற எங்கேயோ போகும். அப்போது மாறி 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 என்ன ஆகும்? சுழன்று கொண்டே இருக்கும். எனவே இதுதான் நமக்கு மறப்பும் நினைப்பும். எனவே இந்த ஆன்மா மறப்பதும் நினைப்பதும் இதுதான் சகல சாக்கிரம் முதலாகிய 5 அவத்தை. இந்த அவத்தையை நம்மளால் என்ன செய்ய முடியாது? பிரித்து காண்பது மிக மிக அரிது. இதில் எது சாக்கரம், எது சொப்பனம், எது சுளுத்தின்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது? பிரிச்செல்லாம் காண முடியாது. ரொம்ப நுட்பமான அவத்தை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒன்று நினைக்கிறோம், அந்த இப்போ பாடம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி, இப்போ பாடம் நடந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 1 மணி நேர பாடத்தில், 1 மணி நேரம் வேண்டாம், 10 நிமிட பாடத்தில் நாம் எத்தனை செய்திகளே ஊன்றி கேட்டுருக்குறோம். ஒரே மாதிரி 10 நிமிஷம் கேட்டோமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அது என்ன ஆகும்? ஒரு செய்தியை நல்லா கவனிப்போம், ஒரு செய்தி கொஞ்சம் அப்படி லூஸ் சொல்லுவோம். என்ன சொன்னார்? கவனிக்கலையாமோ. காது கேட்டுக்கிட்டே இருக்குது, கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன செஞ்சுருப்போம்? என்ன சொன்னார் கவனிக்கலையே. அப்போ என்னாச்சு? இங்கே அவத்தை நடந்துருச்சு. அது சாக்கரத்துலேருந்து எங்கே போச்சோ, சொப்பனத்துக்கு போச்சா, சுளுத்திக்கு போச்சா தெரியாது.
ஆனால் கருவி ஏன்னா நமக்கு இப்போ என்ன நல்லா தெரியும், இப்போ நமக்கு கேவல அவத்தையும் நம்ம அறியலாம். கேவலம் ஏன்னா அப்படியே கண்ணு சொக்கும், இப்படி தள்ளும், இது பார்க்குறவருக்கே தெரிஞ்சிடும், அவர் கொஞ்சம் அப்படியே கிறங்கிட்டாருங்க அப்படிம்போம். பார்த்தா அவருடைய அவத்தை தெரியும். ஆனால் விழிப்பு நிலையிலே நிகழ்கின்ற அவத்தை இருக்கு பாருங்க, இது அவர் நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பார், அவருக்கு வேறு எங்கேயும் திரும்பி இருக்குமா இப்படி பார்த்து உட்காந்து அப்படியே கேட்டுட்டு இருப்பார். அறிவில் அந்த வேறுபாடு இருக்கும். தொடர்ந்து கேட்ட 10 நிமிஷத்தில் 10 செய்தி கேட்டிருப்போம், கேட்டால் 4 செய்தி சொல்லுவோம், 6 செய்தி மறந்து போச்சு. கேட்டோம் ஏன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விழிப்பு நிலையில் சகலத்தில் என்னது நனவிலே சகலத்தில் 4 கேட்டிருக்கிறோம், மீதி இருக்கிற 4 அவத்தைப்பட்டு ஏதோ 6 கேட்டிருக்கிறோம். அந்த 6ல் எந்த அவத்தையில் கேட்டோன்னு தெரியாது. ஆனால் என்ன இருப்போம், கேட்டோம், ஆனால் என்ன ஆகலை, முழுமையாக அதை உள்வாங்க கிரகிக்க முடியல அப்படின்னா என்னது, அதற்கு காரணம் அவத்தை தான். எனவே இந்த அவத்தைகள் இந்த 5ஐயும் நம்ம என்ன செய்ய முடியாது, பிரித்து சொல்ல முடியாது. அதனால் அதை ரொம்ப நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இது ஆன்மா ஒரு புலனை பற்றுவது, ஒரு புலனை பற்றுச்சுன்னா அதுக்கு என்ன பேருங்க, நினைப்பு. அதுக்கு நினைப்பு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செஞ்சிடும், அதை விட்டுரும், அந்த புலனை விட்டுரும். அது மறப்பு. நினைத்தலும் மறத்தலும். இப்போ இந்த புலனை நினைக்கிறது ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் அப்படி வைத்து கொண்டு என்ன செஞ்சிடும், அதை உடனே விட்டுரும். இப்போ இந்த புலனுக்கு மறத்தல், உடனே என்ன செய்யும், இன்னொரு புலனை நினைக்கும், இன்னொரு புலனை. அப்போ அதுக்கு என்ன ஆகுது, நினைப்பு அப்புறம் மறப்பு. இதெல்லாம் எங்கே நடக்க, மூச்சு காற்றின் வழியாக நிகழ்கிறது. இதுக்கெல்லாம் ஆதாரமாக நிற்பது என்னது, மூச்சு காற்று தான். மூச்சை நாம் விடுவதும், அந்த மூச்சை இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அதை இழுக்கிற போது நமக்கு நினைப்பு, மூச்சை விடும்போதும் மறத்தல். ஏன்னா இந்த அம்சம் என்று சொல்லக்கூடியது ஓங்காரம். ஓங்காரம் மூச்சு காற்றை இயக்குகிறது. இந்த மூச்சு காற்றின் வழியாக தான் இந்த சாக்கர நிலைக்குரிய நிலைகள் நிகழ்கிறது. இந்த நினைப்பும் மறப்பும் அதான் நிகழ்கிறது. அதனால தான் என்ன செய்கிறாங்க, இந்த மூச்சு காற்று பயிற்சி போன்றவற்றை செய்து கொண்டு இந்த நேரத்தை என்ன செய்யணும், நீடித்தல். இந்த ஒரு மூச்சு விட்டு ஒரு மூச்சு எடுக்கிற இந்த நேரம் கூட 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 நமக்கு இந்த அவத்தையினுடைய நிலைகள் கூடிக்கொண்டு போகும். அதாவது இந்த மறத்தல் என்பது குறைந்து கொண்டு வரும், நினைவு என்பது கூடிக்கொண்டே போகும். அப்போ அதெல்லாம் ரொம்ப நுட்பமாக யோகத்தில் வச்சுருக்கிறாங்க. இது யோகா அவத்தையில் அடங்கும், ஞான அவத்தை இல்லை. இதெல்லாம் யோகா அவத்தையிலேயே அடங்குகிறது. இது விரிவெல்லாம் நம்மளால் அனுபவத்துக்குரியது தான். எனவே அந்த வகையில் மறத்தலும் நினைத்தலும் என்பது தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த நிலை. எனவே இதை அவரவர் அனுபவத்தில் தான் பார்க்கணும். நீங்கள் உங்களுடைய அந்த நினைப்பை உங்கள் அறிவை நீங்கள் தொடர்ந்து சென்றீங்கன்னா இந்த அவத்தை பற்றி ஒருவாறு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது மற்றபடி நம்ம என்ன சொன்னாலும் உள்வாங்குவது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். நீங்கள் அதை ஒரு பயிற்சியாக வைத்து கொள்ளணும். நம்ம அறிவு இப்போ பாரு என்னென்ன நினைக்குது பாரு அப்படின்னு அறிவை நம்ம தொடர்ந்து கொண்டு சென்றோம்னா இந்த அவத்தை பற்றி ஒரு அடிப்படையான செய்திகளை, சகல அவத்தை பற்றிய அறிவுகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு பெரிய ஒரு இது வேண்டியதில்லை, நம்மளே அனுபவத்தில் அறிந்து கொள்ளலாம். இந்த ஆன்மா சகல நிலையில் பெறுகிற இந்த அனுபவத்தை நமக்கு 3ஆம் நூற்பா 6வது அதிகரணத்தில் இதை சொல்லியிருக்கிறார். 6வது அதிகரணம் நமக்கு தெரியுமா இல்லைங்க, அறிந்தும் அறிவதே ஆயும் அறியாது அறிந்ததையும் விட்டு அங்கு அடங்கி அறிவது எது, அறிவும் அன்றாகும் மெய்கண்டான் என்னின் அதுதான் என்னும் அகம் என்று சொல்லக்கூடிய பாடல். அறிந்தும் அதனது அந்த விடயங்களை அறிந்தும், அப்புறம் அறிவதே ஆயும், அறிந்ததை இனிமேல் அறியாமல் இருக்கக்கூடியதும் பல, அறிந்தது சில அறியாதது பல. எனவே அறிகிற போதும் ஒன்று அறியும் இன்னொன்று அறியாது, ஒன்று அறியும் ஒன்றை அறியாது. என அறிவதே ஆயும். அப்புறம் அறியாது என்ன செய்யும், ஒன்றை அறிந்தும் அறிவதே ஆயும் அறியாது. எதை அறியாது, இந்த ஏற்கனவே அறிந்ததை மறந்துடும். எனவே மற்றொன்றை அறிய முயலும், இதை விட்டுரும். இதை அறிஞ்சாச்சு, இப்போ என்னாச்சு, அதை மறந்துடும். பரவாயில்ல, இது விடுப்பா அவனை பாருங்க, இதை விட்டுட்டு அவனை பாருங்க. அப்போ என்ன ஆகும், இன்னொன்று அறிய முடியலும். இப்போ ஒன்றையே பற்றி நின்றால் நமக்கு என்ன ஆகும், தெளிவான நிலை விளங்கும். ஆனால் இந்த அறிவு அப்படியே இருக்கிறதுல ஆணவமலத்தினுடைய வேலை தான், இத்தனையும் ஆணவமலத்தினுடைய வேலை தான். எனவே அது என்ன செய்யும், இதை விட்டுட்டு இன்னொன்று அறியும், இதை விட்டுட்டு இன்னொன்று அறியும். எனவே அந்த அறிந்து அறியாமல் அதை என்ன செய்யும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அதை மறக்கும். இதை மறந்தது போல் அதை மறந்து என்ன செய்யும், இன்னொன்று அறிய. இப்படி ஒன்றொன்றாய் அறிவதும் ஒன்றொன்றாய்
மறப்பதும். அறிந்தும் அறிவதையாயும் அறியாது அறிந்ததையும் விட்டு அங்கு அடங்கி. அப்படி அறிகிற போது எப்படி அறியும்? அதில் அடங்கி நின்று அறியும். அதுவாய் நின்று அறியும். அதுவாய் நின்று அறியும். அப்புறம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையெல்லாம் சரி அறிகிறதா அறிகிறப்பா, அதையாவது கொஞ்சம் கண்டினியூஸாக அறிவியா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் விட்டு விட்டு தான் அறிவேன். அதையும் ஒரே விடயம் ஒரு 5 நிமிஷம் மாறாமல் நிற்குதுன்னு வச்சுக்கங்க. ஒரே விடயத்தை 5 நிமிஷம் அறிஞ்சாலும் அது எப்படி அறியும்? இந்த மூச்சு வரும்போது நினைக்கும், மூச்சை விட்டால் மறந்துடும், மூச்சை விட்டால் திருப்பி இழுத்தா நினைக்கும், மூச்சை விட்டால் மறந்துடும். இப்படி ஒரே விடயத்தை நினைக்கும் போதும் ஒரே விடயத்தையும் தொடர்ந்து நினைக்காது, விட்டு விட்டு தான் நினைக்கும். இல்லைங்களா? நாம் அப்படிலாம் இல்லையா? அப்படி தான் நினைக்கிறோன்னா இது எப்படி? இந்த காற்றாடி தான் ஓமை. காற்றாடி இருக்கா இல்லையா? 3 ரெக்கை இருக்கும். 3 ரெக்கை இருக்குது. ஆனால் நமக்கு பார்த்தா எப்படி தெரியுது? ஒரே ரெக்கை சுற்றுற மாதிரி இருக்குது. காரணம் அது அந்த வேகம், அது வேகமாக சுற்றுறதுனால நமக்கு எப்படி தெரியுது? ஒரு ரெக்கை இருக்கிற மாதிரி தெரியுது. அது மாதிரி இப்போ நம்ம நினைக்கிற நினைப்பும் மறக்கிறதும், நினைக்கிறோம் மறக்கிறோங்கிறது தெரியாத அளவுக்கு இது வேகமாக நடக்குது. ஒரே விடயத்தை கூட நம்ம என்ன செய்வதில்லை, தொடர்ந்து நினைப்பதில்லை. அதையும் நினைக்கிறோம் மறக்கிறோம், நினைக்கிறோம் மறக்கிறோம், நினைக்கிறோம். ஆனால் அந்த வேகம் எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப அதிக வேகத்தில் இருப்பதுனால நாம் என்ன நினச்சிக்கிறோம்? அப்படியே ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். உண்மையில் என்ன செய்கிறதில்ல, ஒரு விடயத்தை கூட நம்மால் இடையீடு இல்லாமல் நினைக்க முடியாது. நம்ம லட்சணம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அறிவு தான் நமக்கு இருக்குது. அப்போது அந்த வகையில் அந்த நினைப்புக்கு சகலம்னு பேர், நினைப்புக்கு சகலம்னு பேர், மறப்புக்கு கேவலம்னு பேர். எனவே அந்த வகையில் இந்த 5 அவத்தைகளும் இந்த காற்றாடி இடையில் இருப்பது போல் இருக்கும். எனவே இது நமக்கு சித்தியாரில் 226வது பாட்டில் இந்த நிலையை சொல்கிறார். 5 என்னது? 5 சாக்கரத்தில் 4 கனவில் சுழினை 3 வந்திடும் துரியம் தன்னில் 2 1 துரியாதீதம் தந்திடும் சாக்கராதி அவத்தைகள் தானம்தோறும் உந்திடும் கரணம் தன்னில் செயல்தோறும் உணர்ந்து கொள்ளே. சித்தியார் பாட்டு 226வது பாட்டு. இதே தான். 5 சாக்கரத்தில் சகல நிலையில் சாக்கரத்தில் சுத்த தத்துவங்கள் 5 தொழில்படும், 5 தொழில்படும். 4 கனவில் அடுத்து இதில் எது சுத்த வித்தை அடங்கிடும். சுத்த வித்தைனா கருவி இருக்கும், அது நல்லா அறிவு வச்சுங்க. கருவி இருக்கும், தொழில் தான் இருக்காது. எனவே 4 கனவில் சுத்த வித்தை நீங்களாக 4 கருவி. அடுத்தது சுளுத்தியில் மகேஸ்வர நீங்களாக 3 கருவி. துரியத்தில் சக்தியும் சிவமும், சக்தியும் சிவம் என்று சொல்லக்கூடிய 2. துரியாதீதத்தில் சிவதத்துவம் மட்டும் இயங்கி கொண்டு இருக்கும் என்கின்ற பாடல் நமக்கு 226வது பாடலில் சொல்லுகிறார். இதை உணர்த்துவது இது நமக்கு ஒருவாறு இதற்கு ஓமை சொல்லக்கூடாது. இந்த சகலத்துக்கு என்ன செய்ய முடியாது, ஓமை சொல்லக்கூடாது. இருந்தாலும் நமக்கு எதாக இருந்தாலும் ஒருவாறு சொன்னால் புரியுங்கிறதுக்காக ஒரு தோள அருந்ததி நியாயம் பற்றி ஒரு ஓமை நம்ம ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, சென்னி பையா அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு கைப்பொருளை ஒருத்தர் என்ன செஞ்சிட்டான், தொலைச்சிட்டான். ஏதோ ஒன்று கையில் ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருளை வைத்திருக்கிறான். அவன் என்ன செஞ்சிட்டான், தொலைச்சிட்டான். தொலைச்ச உடனே ஐயோ தொலைச்சிட்டனே அப்படின்னு அவனுக்கு என்ன ஆயிரும், ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போயிடும், மூர்ச்சை ஆகி போயிடுவான். ஐயோ தொலைஞ்சி போச்சே அப்படிங்கிறது ஒரு நிலை. அது என்னது, அது நனவு நிலையில், அது துரியாதீத நிலை, சகலத்தில் துரியாதீத நிலை. அப்புறம் என்ன செய்கிறான், கொஞ்சம் தெளிகிறான். தொலைச்சிட்டமே எங்கே வச்சோம் அப்படின்னு கொஞ்சம் தெளிஞ்சு என்ன செய்கிறான், அதை நினைவு கூர்ந்து பார்க்குறான். எங்கே வச்சோமா அங்கே வச்சோமா. இதை நம்ம அந்த துரியாதீதம் துரியமெல்லாம் பொருத்தி பார்க்க வேண்டாம், ஏன்னா அப்படி பொருத்தக்கூடாதுன்னு சொல்கிறார். அது இதுக்குரிய எடுத்துக்காட்டே இது கிடையாது. ஆனாலும் இதை நம்ம ஒரு வாரம் வாங்கிக்கிறதுக்காக, இந்த அவத்தையும் வாங்கிக்கிறதுக்காக சொல்லக்கூடியது. இது முழுமையான எடுத்துக்காட்டாக வைத்து கொண்டு இதை சொல்லக்கூடாது என்று முனிவர் சொல்கிறார். எனவே ஆனாலும் இதை சொல்கிற வழக்கம் உண்டு. ஒருவாறு தூள இருந்தது நியாயம் பற்றி இதை வைத்து கொள்ளலாம் அப்படின்னு அதை சொல்கிறார். எனவே அப்புறம் தொலைச்ச பொருளை நினச்சி பார்க்குறது, இங்கே வச்சோமா அங்கே வச்சோமா அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பார்க்குறது. அப்புறம் அங்கே தான் வச்சுருப்போம், நம்ம அங்கே போனோம் இல்லையா, கடைசியாக அவர் வீட்டுக்கு தான் போனோம். அவர் டீ கொடுத்தாரு, அந்த டேபிள் மேலே வச்ச மாதிரி இருக்குது. டீ சாப்பிடும்போதே அந்த டேபிள் மேலே தான் நம்ம வச்ச மாதிரி இருக்குது. அநேகமாக அங்கே தான் இருக்கும், அநேகமாக அங்கே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு வாரு நம்ம நினைவுபடுத்துறது. அப்புறம் என்ன செய்கிறோம், இங்கேருந்து அதை நாடி போகிறோம். நாடி போனால் அங்கே போன உடனே கிடைச்ச பொருள், அந்த தொலைச்ச பொருள் கிடைச்சதுன்னா ஒரு மகிழ்ச்சி, கிடைக்கலன்னா சரி போ இனி இவ்வளோதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கிறது, ஒரு தெளிதல். தெளிதல் என்பது கிடைச்சாலும் தெளிதல் தான், கிடைக்கலனாலும் தெளிதல் தான்.
ஏன்னா இனி இது நமக்கு இல்லை, தொலைஞ்சு போச்சு போ அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றது, இல்லைண்ணா கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வருது. அப்போது தொலைத்ததுலேருந்து அது கிடைத்தது கிடைக்காது என்கின்ற முடிவு செய்கிற வரைக்கும் இந்த நனவு நிலையில், ஏன்னா நம்ம போனதும் சரி, அங்கே ஒன்றும் அங்கெல்லாம் என்ன அவத்தை ஆகலை, கேவல அவத்தையெல்லாம் இல்லை, விழிப்பு நிலையில் தான் வச்சோம். நல்லா விழிப்புனா அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது வச்சோம். ஒரு கையில் வச்சுருந்த ஒரு பைய என்ன செஞ்சோம், பேசிக்கிட்டே ஒரு இடத்துல வச்சோம், எங்கே வச்சேன்னு தெரியல. அப்போ எப்படி இதை மறந்துருப்போம் அப்படின்னா, இது தானது இந்த நனவு நிலையிலே சகலத்திலே நினைக்கக்கூடிய அவத்தை. அப்போ கண்ணை விழிச்சிட்ருக்குறோம், 96 கருவி இருக்குது, 96 கருவி இருக்குது, ஆனால் எங்கே வச்சோன்னு தெரியல, எங்கே வச்சான்னு தெரியல. அது என்னதுங்க, அது சகலத்தில் துரியாதீது. வைக்கும் போதே ஏதோ ஒரு நினப்பில் வச்சாச்சுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஏதோ ஒரு நினப்புனா அது எப்படி மறக்கும்? ஏதோ ஒரு நினப்புனாலும் ஒரு நினப்பு இருக்கணுமா இல்லையா? அந்த நினப்பு கூட இல்லாத நிலை, விழிச்சிருக்கிறோம், அதை வச்சுருக்கிறோம், ஆனால் எங்கே வச்சோன்னு தெரியல. அப்புறம் அப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இங்கே இருக்கும் அங்கே இருக்கும் அப்படின்னு அதை அறிவது. எனவே அது ஒரு முழுமையான எடுத்துக்காட்டு இல்லைனாலும் இதை என்ன செய்யலாம், ஒருவாறு இதற்கு நாம் உதாரணமாக சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே என்ன சொல்கிறாரு, அவ்வகை இந்த பாடல் சொல்லும்போதே நமக்கு ரொம்ப அருமையாக லாடத்தே அவ்வளவு துறைகளை கண்டு அவ்வவற்றின் நீங்கள் இதுவரைக்கும் என்னது சகல அவத்தையை சொல்லிட்டார். சுத்த அவத்தை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. அது என்னது, அது ஆங்கு, அவ்வளோதாங்க சுத்தவத்தை. சிவஞான போதத்தில் சுத்த அவத்தைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, அது ஆங்கு அப்படின்னு என்னது இங்கே சொல்ல முடியாதியா, அதை எங்கே சொல்லணும், உண்மை அதிகாரத்தில் சொல்லணும், உண்மை அதிகாரத்தில் தான் சொல்லணும். இது என்ன அதிகாரம், பொது அதிகாரம். பொது அதிகாரம் எதில், சிவஞான போதத்தில் பொது அதிகாரம். அதனால் அவர் அங்கே சொல்லிட்டார். ஆனால் இப்போ நம்ம சிவபிரகாசத்தில் என்ன இருக்குது, சிறப்பு அதிகாரத்தில் இருக்கிறோம், சிறப்பு அதிகாரத்தில் இருக்கிறோம். எனவே இங்கே ஆங்குன்னு சொல்ல முடியாது, ஆங்குன்னு சொல்ல முடியாது. அதனால் இவர் என்ன செய்தாருங்க, இந்த பாடல் என்ன செய்கிறாரு, மெய்வகை இடத்துள் உற்று மேவுமா கண்டு மிக்க பொய்வகை பவமகற்ற அருளினால் இதை அறிந்து கொள்ளலாம். அருளினால் அறிந்து கொள்ளலாம் என்று காட்டுகிறார். எனவே சுத்த அவத்தை நமக்கு ஆங்கு என்று சொல்லி சிவஞான போதத்தில் சொல்லிட்டார். இது சித்தியாரில் இந்த சுத்த அவத்தை 225வது பாடலில் சொல்கிறார் பாருங்கள். அரிதரு முதல் அவத்தை அடைதரும் இடத்தே ஐந்தும் செறிதரும் கரணம் தன்னில் செயல்தோறும் கண்டு கொள்னி பிரிவிழா ஞானத்தோறும் பிறப்பு அற அருளால் ஆங்கே குறியொடும் அஞ்சவத்தை கூடுவார் வீடு கூட. அதாவது சகலபத்தையில் கருவிகளால் விடய ஞானங்களை அறியும் செய்கையினாலே, சகலபத்தில் என்ன செஞ்சோம், கருவிகளின் வாயிலாக உலக விடயங்களை அறிந்தோம். அப்படி அறிகிற போது செய்கையினாலே அறியப்படும், அப்படி அறிஞ்சோம். ஆனால் இப்போ சுத்தவத்தைக்கு என்ன கிடையாது, கேவல சகலம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டுக்கும் வேறானது. கருவிகள் நீங்கினா கேவலம், கருவிகள் கூடினா சகலம், கருவிகள் கூடினா சகலம். ஆனால் இந்த சுத்தவத்தை என்பது இந்த இரண்டிற்கும் வேறானது. எது, கேவலத்திற்கும் வேறானது, சகலத்துக்கும் வேறானது. அங்கே கூட வேண்டியது எது, அருள். அருள் கூடுவதினால் நிகழ்வது சுத்த அவத்தை. எனவே இதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, குருவருளால் தான் காணணும். குருவருளால் இவற்றை கண்டுகொள்க என்று காட்டுகிறார். இந்த அவத்தை நாம் இங்கே விரிவாக பார்க்கணும். தசகாரியம் இதற்கு ரொம்ப இன்றியமையாதது, இந்த அவத்தை சொல்லணும்னா தசகாரியம் சொல்லி தான் சொல்லணும். தசகாரியம் நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம், விரிவாக பார்க்க வேண்டிய செய்தி பார்ப்போம். அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். 10 காரியம்: தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம். ஆக 10 காரியங்கள் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது, தசகாரியம் என்று சொல்லக்கூடியது. இப்போது இந்த தத்துவங்களுடைய நிலையை பற்றி நம்ம பார்க்கிற போது சுத்தவத்தை, இப்போ சுத்தவத்தை என்பது புருவ நடுவில் தொடங்கி சிதாகாய பெருவிலை என்று சொல்லக்கூடிய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய 1000 இதழ் தாமரை, ஞான ஆகாய பெருவெளி
என்று சொல்லக்கூடிய அதுக்கு தான் என்ன பேருங்க, சுத்த அவத்தைன்னு பேர். அதே இதயத்தானத்தில் இருந்து இங்கே உச்சி வரைக்கும் இருப்பது யோகவத்தை. இதயத்தானத்திலிருந்து உச்சி வரைக்கும் சொல்கிறது யோகவத்தை. ஞானவத்தை என்பது புருவ நடுவிலிருந்து தலைக்கு மேலே சிதாகாய பெருவழி வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் 5 அவத்தை இருக்குது. இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் இடமெல்லாம் இங்கே நமக்கு இல்லை, குறிப்பு இல்லை, வேறு நூல்களில் இருக்கலாம், அது நாம் பார்க்கணும். அப்போ இந்த 5 அவத்துக்கு என்ன பேர்? நின்மல சாக்கரம், நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய 5 நிலை. நின்மல மலமற்ற, மலம் நீங்கிய நிலை, ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மலங்களெல்லாம் நீங்கி குருவருள் வாய்க்கப்பெற்ற நிலையில் இந்த ஆன்மா அருளோடு கூடி சிவத்தோடு கூடுகிற நிலை. கூடுகிற நிலைக்கு தான் அவத்தை. என்ன அவத்தை? சுத்த அவத்தை. இதுக்கு சுத்த அவத்தைன்னு பேர். அது இது என்னதுங்க, சுத்த அவத்தையில் சொல்லுகிற போது நீங்கள் சுத்தம்னு வச்சு சுத்த சாக்கரம், சுத்த சொப்பனம், சுத்த சுளுத்தி, சுத்த துரியம், சுத்த துரியாதீதம்னு சொல்லலாம். சுத்தம்ங்கிற சொல்லையும் சொல்லலாம், நின்மலம்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் சில நூல்களை இப்படி சொல்லியிருப்பாங்க, சில நூலில் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் அதை வைத்துக்கொள்ளுங்கள். நம்ம சகலாவத்தை சொல்லும்போது சகல சாக்கரம், சகல சொப்பனம், சகல சுளுத்தி அப்படின்னு சொல்கிறோம். கேவலம் சொல்லும்போது கேவல சாக்கரம், கேவல சொப்பனம்னு சொல்கிறோம். அதுபோல் இது சுத்த சாக்கரம்னு சொல்லலாம், சுத்த சாக்கரம்னு சொல்லலாம், நின்மல சாக்கரம்னு சொல்லலாம். நின்மல சாக்கரம் முதலாக நின்மல துரியாதீத வரைக்கும் உரிய 5 அவத்தைகள். சரி, இந்த அவத்தைக்கு உரிய இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நின்மல சாக்கரம், நின்மல சாக்கரம் என்பதில் நம்முடைய தசகாரியத்தில் 4 காரியங்கள் அடங்குகிறது. இந்த 4 நிலை வந்தால் என்ன அர்த்தம்? நின்மல சாக்கரம்னு அர்த்தம். நின்மல சாக்கரம் 4 எது? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம். தத்துவ தரிசனம், தத்துவ ரூபம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம். ஆன்ம ரூபம். இந்த 4 காரியங்கள், இந்த 4 காரியங்கள் நிகழ்ந்தால், 4 காரியங்கள் நிகழ்ந்தால் அந்த ஆன்மா என்னது? நின்மல சாக்கரம் என்கின்ற அவத்தையிலே இருக்கிறதுன்னு பொருள். நின்மல சாக்கரம் என்கிற அவத்தையில் இருக்கிறது என்று பொருள். இது நமக்கு சிவஞான போதம் 7ஆம் நூற்பா 1லிருந்து 7 வரைக்கும், 1லிருந்து 7 வரைக்கும் அனுபவமாக நிகழ்ந்த ஆன்மாக்களுக்கு, படித்த ஆன்மாக்கள் இல்லை. 1லிருந்து 7 வரைக்கும் படிச்சுட்டா உடனே அவங்களுக்கு நின்மல சாக்கரம் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. இவையெல்லாம் எப்படி நிகழணும்? அனுபவமாக நிகழ வேண்டும். எந்த ஆன்மாவுக்கு இந்த 7 நூற்பாக்களுடைய பொருட்கள் எல்லாம் அனுபவமாக நிகழ்ந்திருக்கிறதோ அந்த ஆன்மாக்கள் எல்லாம் என்னது? நின்மல சாக்கர அவத்தைய அனுபவம் பெற்ற ஆன்மாக்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். அடுத்து நின்மல சொப்பனம், நின்மல சொப்பனம் என்று சொல்லக்கூடிய இந்த அவத்தை சிவரூபம் ஆன்ம தரிசனம், சிவரூபம் ஆன்ம தரிசனம். இது நமக்கு 8, 9, 8, 9, 8ல் துவங்கும், 9ல் முடியும், 9ல் முடியும். எனவே நின்மல சொப்பனம் என்பது இந்த 2 தசகாரியங்களும் அனுபவமாக நிகழ்ந்த ஆன்மாக்கள் நின்மல சொப்பனம் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை பெற்றதாக கருதப்படும், அடுத்து 3வது அவத்தை நின்மல சுளுத்தி, நின்மல சுளுத்தி. இங்கே தசகாரியம் எதுவும் இல்லை, தசகாரியம் எதுவும் இல்லை. இது நமக்கு சிறிது நேரம்தான் நீடிக்கும். இது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இதில் ஒரு மயக்கம் நிகழும். இது 9வது நூற்பால் அற்புதம் போல் ஆனாரிவாய் அளவிறந்து தோன்றானோ என்று சொல்லக்கூடிய இடம் ரொம்ப நுட்பமான இடம். இது எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய துகளறு போதத்தில் இந்த இடம் உண்டு. இது பின்னாடி நம்ம விரிவாக அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம், அதை அங்கே பார்த்து கொள்ளலாம். எனவே அந்த சுளுத்தியில் அந்த நிலை உண்டு. அடுத்தது பாருங்கள், 4வது நிலை நின்மல துரியம், நின்மல துரியம். இது சிவ தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவ யோகம், சிவ யோகம். இது 9ல் துவங்கி 10ல் முடியும், 10ல் முடியும், 9ல் துவங்கி 10ல் முடியும். சிவஞான போதம் 9ஆம் நூற்பால துவங்கி 10ல் முடியும். நின்மல
துரியம் என்று சொல்லக்கூடியது. இங்கே தசகாரியங்கள் 3: சிவ தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவ யோகம் என்று சொல்லக்கூடிய 3 இங்கே நிகழும். அடுத்தது நின்மல துரியாதீதம், இது 11ஆம் நூற்பா. சிவபோகம், சிவபோகம். இது இன்னும் விரிவாக நம்ம இதெல்லாம் பார்க்கணும். தத்துவ ரூப தரிசன சுத்தி எல்லாம் இந்த 10 காரியங்களும் ரொம்ப இன்றியமையாத நின்மல அவத்தைக்குரிய காரியங்கள். இது நமக்கு பின்னாடி 71வது பாட்டில் நமக்கு ஆன்ம லாபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம ரூப தரிசன லாபம் என்று 3ஆக நமக்கு இந்த ஆசிரியர் சிவபிரகாச ஆசிரியர் இந்த 10ஐயும் 3ஆக சொல்லி அங்கே 71, 72, 73 ஆகிய 3 பாடல்களில் இதை விரிக்கிறார். அந்த இடத்துல நம்ம இதை என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் விரிவாக தத்துவ ரூப தரிசனங்களை எல்லாம் அது என்ன ஏதுங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவான செய்திகளாக பார்த்து கொள்ளலாம். எனவே இங்கே பெயரளவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த நின்மல அவத்தைகள் தான் நமக்கு 70லிருந்து தொடர்ந்து வருகிறது. 70லிருந்து வருவது நின்மல அவத்தை இலக்கணம் தான். எனவே இங்கே நீங்கள் சுத்த அவத்தை ஆங்கு காண்க என்று சொன்னது போல் நாம் ஒரு 10 பாட்டு கழித்து பார்க்கலாம். நமக்கும் ஆங்கு தான். ஆனால் இதே அதிகாரத்தில், சிறப்பு அதிகாரத்தில் ஒரு 10 பாடல் தள்ளி நாம் 71வது பாடலிருந்து 95வது பாட்டு வரைக்கும் எல்லாம் இந்த தசகாரியம்தான். ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம லாபம். அங்கே அப்படி சொல்கிறார், ஆன்ம தரிசனம் சுத்தி லாபம் என்று வைத்திருக்கிறார். எனவே அதை நம்ம அங்கே பார்ப்போம் என்று சொல்லி அடுத்த பாடலை நம்ம நாளைய வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாயப் பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக்க மாதோ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரடே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர்திறனா உடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.